அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஐயா வைகுண்டர் சால கிடப்பானை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்னார். குடிகாலர்களுக்காக இந்த கோரிக்கை வந்தேன் என்று சொன்னார். உழைத்து பிழைக்கிறவர்களால் உயர்ந்த முடியாமல் உயிர் உழைத்து கண்ணு உட்கார் என்று சொன்னார். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. நாமெல்லாம் வந்து தீண்டத்தகாதவர்களாக எளிதொழில் புரிகிற மேல்சாதி என்று சொல்லிக்கொள்ள அந்த நாசகாரி சமுதாயத்திலிருந்து 36 அடி 36 குணம் தள்ளி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் 12 குணம் தள்ளி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் வைத்து புறந்தள்ளப்பட்டவர்கள். எனவே நமக்கு உரிமை வாங்கி தந்தவர் ஐயா என்பது நிதர்சனம் உண்மை. ஆனால் இந்த பேருண்மை அதிலும் முதலாக கால் மார்க்ஸுக்கு முன்னதாக அவரவன் தேடு முதல் அவரவன் வைத்தான் எழுப்பு என்று சொன்ன சமத்துவ ஒலி ஓங்கி ஒலிக்கவில்லை, அதை கொண்டு செல்லவில்லை. நாம் ஐயாவை தெய்வமாக வணங்கினோம், ஐயாவுடைய ஆலயத்தை பெரிதாக கட்டினோம், விழாக்களை எடுத்தோம், ஐயாவுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு செல்ல மறந்துவிட்டோம். அகிலத்திரட்டு ஆகமத்திற்கு சிறப்பு செய்கிற காரியத்தை விட்டுவிட்டு மனிதர்களுக்கு நாம் உயர்வு கொடுத்து நாம் வீழ்த்து நடக்கிறோம். மனிதனை சுமக்க தயார், ஆனால் கொள்கை தாங்கி நிற்கிற அகிலத்திற்கு சிறப்பு செய்ய தயாரில்லாத ஒரு கூட்டம் கையிலே சிக்குண்ட காரணத்தினால்தான் ஐயாவை தத்தளித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அப்படி அதை தாண்டி இன்று கேரளத்திற்குள்ளே வைகுண்டர் யார் என்று கேட்டால் தெரியாதவர்கள் இல்லை. பாடத்திட்டத்தில் இருக்கிறது. ஒரு நாள் பொது விடுமுறை கேரளம் முழுக்க விட்டிருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்திற்குள்ளே இன்றைய அரசு ஒரு நாள் வரையறுக்கப்பட்ட விடுமுறை இந்த 3 மாவட்டங்கள் என்றெல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறார்கள். நம்ம அங்கீகரிக்கிறவர்களை நாம் மதிப்பது நம்முடைய வரம். இப்பொழுது பொறுத்தவர்களுடைய பிரமோத் குயில் எக்ஸ்எல்ஏ அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னால் என்னை சந்திப்பதற்காக பேசினார். நம்முடைய போர்ந்தலுக்குரிய நீலன் லோகிதாசன் நாடார் எக்ஸ்எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த சமகாலத்திலே அவர்கள் பணியாற்றினார்கள். 10 ஆண்டு கடந்து விட்டது. இந்த 10 ஆண்டு லட்சத்துக்குள்ளே வைகுண்டர்கள் நடத்தி வைத்திருக்கிறார்கள். அன்று பேசியதை வைத்துவிட்டு இன்று நாம் சந்திக்க வேண்டும் என்று தொடர்பு கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அதுபோல ஜீவன் குமார் மல்லர் ஐயா தான் அழகா சொன்னார், ஏறி வெறுக்க பெருகி ஏறடிக்க மன்னர்கள்லாம் நாற்று நடுப்புரசி நடிகர் மீது சொல்ல வேண்டும். அவன் மன்னர் யார் என்று கேட்டால் உலகிற்கு உணவளிக்கணும், உண்டி கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம் என்று சொன்னார். சாதாரண விஷயம் அல்ல. வள்ளுவம் சிறப்பித்த வேளாண்மை, அந்த வேளாண்மையை இந்த மண்ணிலே விதைத்து வளர்த்து பெருமை சேர்த்த நம் தமிழ் மக்கள், அவர்களுடைய சிறப்பு தான் சிறப்பு. அந்த சிறப்பை உயர்வுகிற வகையில் ஐயா நிறைய சொன்னார். திருவிதாங்கூர் அரசியலிடமே கேட்டார், என்னுடைய மக்கள் உணவு உருவாக்கவில்லையானால் உன்னுடைய ஜாதிக்காரன் பட்டினி கிடந்திருப்பான், ஒருபடி சோறு உங்களால் உருவாக்க முடியாது. எனவே செயற்றில் இறங்கி நாட்டு நட தெரிந்தவர் தான் மனிதன். அதுபோல மரத்தில் ஏறி காய்கறி பழத்தை பறிக்க தெரிந்தவன் தான் மனிதன். அவன்தான் மானுடத்தில் வாழ வைக்கிறவர். அரசனை பார்த்து முதல் கேள்வி கேட்டவர் வைகுண்டர். இந்த வைகுண்டருடைய செய்தி இந்தியா முழுக்க செல்ல வேண்டும், சென்றிருக்கிறது. அது ஒரு புது யூகம் நடக்கிறார். நான் 10 தினங்களுக்கு முன்னதாக டெல்லிக்கு செல்வதற்கு ஒரு பயணத்திற்கான திட்டத்தை கொண்டேன். 10 நாட்கள் எங்கெங்கெல்லாம் தற்போது யாரையெல்லாம் பார்ப்பது, யாரெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது, அதையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்காக சொன்னேன். இறைவன் எனக்கு முன்னதாக வேலை செய்திருக்கிறார். 10 ஆண்டுக்கு முன்னதாக நீலன் லோகிதாசன் அவர்களோடு பாராளுமன்றத்தில் இருந்தபோது அவர் சொல்லி வைகுண்டருடைய புகழை சிறப்பை அறிந்து இந்த 10 ஆண்டு நெஞ்சத்துக்குள்ளே வைகுண்டரை சுமந்து வந்திருக்கிறார்கள். வடக்கு வாசல் திறந்திருக்கிறார். வடக்கு வாசலை திறப்பதற்காக ஐயாவுடைய பிள்ளை பிரமோத் குயில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயாவால் நியமிக்கப்பட்ட பிள்ளை.
ஐயாவுடைய அங்கீகாரம் பெற்ற பிள்ளை வந்திருக்கிறது. இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த நாளை தொட்டு பல இயக்கங்கள் வட திசையிலே வரும் என்பது நிச்சயம் என்று சொல்லி அவருடைய வருகையை நாங்களெல்லாம் உங்களுக்கு அறிவித்துவிட்டு அவர்களை மிஸ்டர் பிரமோத் குருசல், ப்ளீஸ் give your address here.